இன்றெடுத்த இப்பணியும் இனியெடுக்கும் எப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டி அமைகாத்து புன்வயிற்று கணபதியே போற்றி என போற்றுகின்றேன். குருபாதம் பணிந்து அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவையானது வருமானம். சிலர் வேலைக்கு போய் பணம் ஈட்டுவாங்க, சிலர் தொழில் செஞ்சு பணம் ஈட்டுவாங்க, சிலர் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி பல விதங்கள்ல பணம் ஈட்டுவதற்கு பல வழிகள் உண்டு. இதுல கடினம் இல்லாம ரொம்ப உடல் உழைப்பு போடாம பணம் ஈட்டுவது அப்படின்றது அறிவு சார்ந்த விஷயம். அறிவை வைத்து பணம் ஈட்டுவது என்பது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது, பிரிட்டோ காயின் பண்றது, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இந்த மாதிரி பல விதங்கள்ல இந்த வருமானத்தை ஈட்டுவதற்கு இந்த அறிவு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பங்கு இருக்கு. உடல் உழைப்பால் பணம் ஈட்டுவர்கள் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, படிச்சிருக்க மாட்டாங்க, ரொம்ப கடினமா உழைச்சு மூட்டை தூக்குறது, வெயிட்டு தூக்குறது, அன்னாடங்காட்சி மாதிரி தினக்கூலிக்கு வேலைக்கு போறது, இந்த மாதிரி சம்பாதிக்கிறவங்களும் உடல் உழைப்பு கருதி சம்பாதிக்கிறவங்க இப்படி இருக்காங்க. தொழில் என்பது ஒரு அறிவு சார்ந்த விஷயமும் கூட, அந்த இடத்துல உடல் சார்ந்த விஷயமும் கூட. உழைப்பும் இருக்கும், அந்த இடத்துல அறிவும் போடணும், இன்புட். அப்ப தொழில் என்பது அப்படி. இப்ப இந்த ஸ்தானத்தை வச்சு இந்த ஸ்தானங்கள் எப்படி நம்ம முடிவு பண்றது? ஜாதக ரீதியா இவர் இந்த தொழில் செய்து இந்த வருமானம் ஈட்டலாம், இவர் அறிவு சார்ந்த விஷயங்கள்ல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்ல பிரிட்டோ காயின் பண்ணலாம், இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டு பிசினஸ் பண்ணலாம். இது எப்படி முடிவு பண்றது? உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் மூலயமா அவங்க சம்பாதிப்பாங்க, இது எப்படி முடிவு பண்றது? இந்த மாதிரி 3 கோணங்களாக நம்ம ஒரு ஜாதகத்தை அணுக முடியும். இப்போ பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகர் ஏதோ ஒரு ஜாதகம் வச்சுக்கோம், நான் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ண போறோம் சார், செலக்டடா ஒரு பிஸ்னஸ் எடுத்துவோம், அதுக்கு நம்ம பேசினாதான் கரெக்டா இருக்கும். ஆனால் நம்ம நிறைய விஷயத்தை பேசி குழப்பமா பண்ணிட்டோம்னா அது நல்லா இருக்காது. ஒருத்தர் உணவு சார்ந்த தொழில் பண்ண போறாரு அப்படின்னா, சார் அவருக்கு எந்த பாவம் தேவை சார்? உணவு சார்ந்ததான் ஹோட்டல் பிஸ்னஸ் அப்படின்றதுக்கு முதல்ல நம்ம அந்த பிஸ்னஸ்னுடைய குவாலிட்டியை புரிஞ்சுக்கணும், தரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படின்னா பிஸ்னஸ், அதாவது என்னன்னா பிஸ்னஸ் அப்படின்னா 10ஆம் இடம், தொழில் அப்படின்றது 10ஆம் இடம், அதுக்கான காரக கிரகம் சனி. இது ரெண்டையும் தனியா வச்சிருங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா உணவு தொழில் அப்படின்றது, அதுல உணவு அப்படின்னா என்ன தேவை? முதல்ல ருசி இருக்கணும், டேஸ்ட் இருக்கணும். அந்த டேஸ்ட் அப்படின்றது என்ன கலவையோட வருதுன்னு பாத்தீங்கன்னா, காரம், உப்பு, இனிப்பு, இந்த மாதிரி பல வகையான அறுசுவைன்னு சொல்றோம், 6 விதமான சுவைகள் சேர்ந்ததுதான் அந்த உணவோட டேஸ்ட் அப்படின்றது அங்க இருக்கு. சரியா? சோ இந்த உணவு தொழிலுக்கு காரக கிரகம் எது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, குறிப்பாக சந்திரன். ஏன்னா நவக்கோள்லயே வேகமா நகரக்கூடியது சந்திரன். அதாவது ரொட்டேஷன்ல பாத்தீங்கன்னா 2.25 நாளைக்கு ஒரு ராசி மண்டலத்தை கடக்கக்கூடிய கிரகம் சந்திரன். அதாவது சைக்கிளிங் தான் உணவு தொழில். சைக்கிளிங் அன்றாடம் மாறக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம காலையில செய்த உணவை வீட்டுல கூட நைட்ல சாப்பிட மாட்டோம், மதியம் சாப்பிட்ற உணவை நாளை காலையில சாப்பிட மாட்டோம், இன்னைக்கு நைட்டு செய்யற உணவை நாளை காலையில வச்சுக்க மாட்டோம். ஸோ இதுதான் சைக்கிளிங் அப்படின்றது. அப்ப அன்றாடம் மாறக்கூடியது அப்படின்றது சந்திரன் 2.25 நாளைக்கு அதிகபட்சம். அதாவது நவக்கோள்கள்லயே ரொம்ப வேகமாக சுழலக்கூடிய கிரகம் எதிரான்னு கேட்டீங்கன்னா சந்திரன், ராசி மண்டலத்தை கடக்கக்கூடியது. ஸோ அந்த சுழற்சி முறை கிரகங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அன்றாடம் சுழற்சிக்கு தேவைப்படுவது உணவு பண்டங்களை சேல்ஸ் பண்றது அப்படின்றது சந்திரன் தேவை. சரிங்களா? சந்திரன் அப்படின்றது நீர் கிரகம். அப்போ ஹோட்டல்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. உணவு, அரிசி, பருப்பு, எல்லா விதமான வீட்டில் வச்சிருக்கிற மளிகை மாதிரி அது 10 மடங்கு அதிகமா இருக்கும், அதில் ஸ்டாக் பண்ணி வைக்கிறது. இப்போ சந்திரன் அப்படின்றது அந்த இடத்துல காரக கிரகமா இருக்கு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்றதுக்கு. ஒண்ணு. அடுத்தது 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன். அந்த ஜாதகத்துல ஸ்தான பலத்தோட இருக்கணும் சார். முக்கியமா இந்த ஜாதகத்தை மறந்துடவே கூடாது. இந்த விஷயத்தை எந்த லக்னமாக இருந்தாலும் சந்திரன் தன்னுடைய ஸ்தான பலத்தை இழக்க, அதாவது சந்திரன் என்னது, நீசம் பெற்று விடக்கூடாது. சந்திரன் ராகு கேதுவுடன் குறுகிய பாகையில் இணைந்து கிரகண தோஷத்திற்குள் இருப்பது. சரிங்களா? அந்த ஜாதகத்தினுடைய பாதகாதிபதி கூட போய் சந்திரன் இணைவது, இந்த மாதிரி பல காம்பினேஷன்ஸ்குள்ளார சந்திரன் கெட்டுறக்கூடாது அந்த ஜாதகத்துல. சரிங்களா? குறிப்பாக அந்த ஜாதகனுடைய தசாநாதனுக்கு சந்திரன் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ல அவங்களுக்கு நீங்க உணவு தொழிலை பரிந்துரைப்பதற்கு நீங்க ஃபர்ஸ்ட் டிக் போட்டுக்கலாம். இப்போ சந்திரன் நல்லா இருக்கணும் அந்த ஜாதகத்துல, ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்ததாக 10ஆம் அதிபதி அந்த ஜாதகத்துல ஸ்தான பலம் இழக்கக்கூடாது, ஸ்தான பலம் பெற்று இருக்க வேண்டும்.
5ஆம் அதிபதி சப்போர்ட் பண்ணணும், 9ஆம் அதிபதி 10ஆம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணணும், அல்லது 2ஆம் அதிபதி 10ஆம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா வருமானத்தை சொல்லக்கூடியது 2ஆம் இடம், லாபம்ன்றது அடுத்து. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வருமானம் என்பது இருந்தாலே போதுமானது. அப்போ 10ஆம் அதிபதி ஸ்தான பலம் இழக்காமல் இருந்து 2ஆம் அதிபதியோ 5ஆம் அதிபதியோ அல்லது 9ஆம் அதிபதியோ அந்த 10ஆம் பாவத்துக்கு சப்போர்ட் கொடுத்துருச்சு அப்படின்னா, இந்த சந்திரன் சொல்லக்கூடிய காரக கிரகம் ஹோட்டல் வைக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா சந்திரன் நீங்க எடுத்துக்கணும். அப்ப சந்திரனுக்கு அந்த ஜாதகத்தில் ஸ்தான பலம் கொடுக்கப்பட்டிருந்து தசையும் சப்போர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா 100% நீங்க வந்து அவங்களுக்கு ஹோட்டல் பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்ணலாம் சார். டிக் போட்டு கொடுத்தலாம், நீங்க உணவு தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிடலாம். இது ஒரு பாயிண்ட் சார், இது ஒரு பாயிண்ட். சரிங்களா? அடுத்தது, அந்த ஜாதகத்தில் அந்த உணவு தொழிலால் லாபம் எப்போது கிடைக்கும் அப்படின்னா 11ஆம் அதிபதி. சரிங்களா? எல்லாம் அதுதான், சேமிப்பு அப்படின்றது 11ஆம் இடம் தான். உணவு தொழிலால் அந்த சந்திரன் லாபாதிபதி கூட கனெக்ட் ஆயிருக்கும். சரிங்களா? 2-11 சேர்க்கை, இந்த சந்திரன் 2ஆம் இடம் சேர்க்கை, சந்திரன் 11ஆம் இட சேர்க்கை ஸ்தான பலத்துடன் அமைந்திருக்க வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 4 காம்பினேஷன் இதுல இருக்கு. 10ஆம் பாவத்துக்கு முக்கியமா சப்போர்ட் கிடைக்கணும், ஸ்தான பலம் கிடைச்சிருக்கணும். சரிங்களா? அப்புறம் 11ஆம் பாவத்துக்கு அந்த சந்திரன் சப்போர்ட் கொடுத்ததுன்னா சேமிப்பு நல்லா இருக்கும், அந்த உணவு தொழிலாளர்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இதெல்லாம் ஒரு பகுதி, இதெல்லாம் ஒரு பார்ட் சார். இப்ப சனி எங்க போனார்? சனி என்பது தொழில் காரகன் அப்படின்னு சொல்றதுனால அந்த சனி சந்திரனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தால், அல்லது சனி வந்து வருமான ஸ்தானத்துக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நீங்க செய்யற தொழில வந்து நிலையான வருமானம் இருக்கும் சார். இன்னொன்னு, உங்களுக்கு கடை வச்சோம் அப்படின்னா, ஒரு உணவு தொழில் வைக்கிறோம் அப்படின்னா அடிமை தொழிலாளிகள் இருக்கணும். அப்ப இலை எடுக்கிறவங்களுக்கு ஒரு ஆள் இருக்கணும், கிளீன் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். ஒரு ஓனர் வந்து கல்லாப்பட்டியில தான் உட்காந்துட முடியும், அவங்க போய் சாப்பாடு பரிமாற முடியாது. அப்ப வெயிட்டர் இருக்கணும் அந்த ஹோட்டல்ல. அப்ப 6ஆம் இடம் என்பது உங்க ஜாதகத்துக்கு அடிமை தொழிலே சொல்லக்கூடியது. சரி, நீங்க அடிமை தொழில் செய்வீங்களா, உங்கள்ட்ட அடிமைகள் இருப்பாங்களா அப்படின்னு சொல்றது எதை எடுத்துக்கலாம்னா 6ஆம் இடத்து அதிபதி சனிக்கு சப்போர்ட் பண்றாரான்றதை எடுத்துக்கணும். அப்போ உங்கள்ட்ட ஒருத்தவங்க வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா கூலி ஆட்கள் அப்படின்னாலே சனி தான். சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து ஜாதகத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஓரளவுக்கு ஸ்தான பலம் பெற்று சனி பகவான் நல்லா இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலையாட்கள் பணியாட்கள் அமைந்து விடுவார்கள், நேர்மையானவர்களாக அமைவார்கள். வருமானமும் நிலையானதாக அந்த சந்திரன் 2ஆம் இடத்தோடு 11ஆம் இடத்தோடு சம்மந்தப்படும் போது கிடைச்சிடும். சரிங்களா? அடுத்தது, அந்த 10ஆம் இடத்துக்கு 9-5 சப்போர்ட் இருந்துச்சுன்னா அந்த தொழில் நிலையானதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு சினாரியோ இருக்கு. நிறைய விஷயங்களை காம்பினேட் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு தொழிலை நிர்ணயம் செய்ய முடியும். ஏன்னா முக்கியமா வந்து என்ன தொழில் செய்யலாம்னு அவங்க கேட்குறாங்களோ, அல்லது நீங்க ஜாதகத்தை பார்க்கும்போது நீங்க இந்த தொழில் செய்து பாருங்க நல்லா இருக்கும்னு நீங்க பரிந்துரைக்கணும்னா கிரகங்களுடைய காரகங்களை தெரிஞ்சுக்கணும். தொழில் காரகங்கள் எந்தெந்த தொழிலுக்கு எந்தெந்த கிரகங்களை சப்போர்ட் பண்ணி கொடுக்கணுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, இறைப்பை குடல் பகுதி இதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உடல் தெம்பா இருக்கணும் அப்படின்னா குரு நல்லா இருக்கணும். சரிங்களா? அப்போ குருவையும் நம்ம வந்து உணவு தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். அன்றாட சுழற்சி பரிமாற்ற முறையில தான் நம்ம வந்து சந்திரனை கொடுக்குறோம். இப்போ ஜாதகத்துல குருவும் நல்லா இருக்கணும் அப்படின்றது ஒரு விதி. சரிங்களா? அறுசுவை உணவுகளுக்கு காரகம். இந்த சுவை அப்படின்னு சொன்னால் டேஸ்ட் அப்படின்னாலே சுக்கிரன். சரிங்களா? உங்களால நல்ல டேஸ்டா உணவு கொடுக்க முடியும், சைவ உணவா கொடுக்க முடியும் அப்படின்னா குரு சுக்கிரன் நல்லா இருக்கும். இந்த மாதிரி சாரி, ஒரு கிரகத்துக்கும் ஒரு காரகம். நீங்க 9 கோளுக்கும் நீங்க காரகம் சொல்ல முடியும் உணவு தொழிலுக்கு. ஆனால் நான் சொன்னது பிரதான அமைப்பு சந்திரன் சப்போர்ட் பண்ணாலே நீங்க ஹோட்டல் பிசினஸ் பண்ணலாம். ஏன்னா சுழற்சி முறை அன்றாடம் மாறக்கூடியது. மிக்க நன்றி. மற்றொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர் சக்தி கணேசன், நெய்வேலி. நன்றி, வணக்கம்.